ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, glory to God, glory to God. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்துவீராக. உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேலுமாய் கூட உடைய வார்த்தை பகுதியை உடைய கட்டளை ஒப்புவிக்கிறோம். அடினை மறைத்து வெளிப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பாடிக்கிறோமே. இப்போது கூட என் தேவ ஆவியுடைய கரம் இறங்கி நிரப்பி ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் வந்தவனுமாய் அல்ல ஆண்டவரே, இந்த கரத்திலிருந்து நாங்கள் நன்மையாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களாய் கூட ஆண்டவர் கடந்த ஒரு சில நாட்களாக பேசிக் கொண்டிருந்த வார்த்தையை தான் இந்த நாட்களாய் கூட உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். பரிசுத்த அலங்காரம், ஆமென். பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். பிரைஸ் தி லார்ட். தலைப்பு என்ன? பரிசுத்த அலங்காரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். வசனத்தின் கடைசி பகுதியை தான் பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறதான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறாரு. நம்ம எப்படி தேவனை தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் அழகா சீவி சிங்காரிச்சிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இல்லையா, டிங்கரிங் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா. கண்ணா குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? பரிசுத்த அலங்காரம். ஆமென். நம்ம சரீரத்துல மேலான அலங்காரத்தை நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் உள்ளான அலங்காரத்தை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உள்ளான அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா அல்லது உள்ளத்துல அலங்கோலம் இருக்கா? சற்று யோசிச்சு பாருங்க. அலங்காரம் இருக்கா, அலங்கோலம் இருக்கா? உங்க வாழ்க்கையில இருதயத்துல என்ன இருக்கு? பக்தன் இவனமாய் பாடுகிறார். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே. மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். அல்லேலூயா. யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரன், கவனிங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியன் இவ்வனமாக ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை எனக்கு மாத்திரமல்ல திரையில போட்டு காட்டுங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். இன்னைக்கு நீங்க செய்யற பாவம் யாருக்கும் தெரியல, அதனால நீங்க துணிகரமா செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, நான் செய்யற பாவத்தை திரையில போட்டு காட்டுங்க ஆண்டவரே, என் முகத்திர நான் கிழிக்கப்பட வேண்டும். ஏன்? நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்கு இப்படி செய்யற பாவங்களை ஸ்கிரீன் போட்டு காமிச்சா நீங்க பாவம் செய்வீங்களா? துணிகரமா? துணிகர பாவங்கள் யாரு பார்க்கிறாங்க? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியும்?
ஆண்டவருக்கு தெரியும். உங்க செய்யற ரகசிய பாவங்களை ஸ்கிரீன் போட்டு காட்டலாமா? உங்க இதயத்துல நினைக்கிற எண்ணங்களை ஸ்கிரீன் போட்டு காட்டலாமா? சற்று யோசிச்சு பாருங்க. பரிசுத்த அலங்காரம் உங்க வாழ்க்கையில உள்ளத்துல இருக்கக்கூடிய அலங்கோலத்தை ஸ்கிரீன் போட்டு காட்டினா என்ன ஆகும்? ரோமர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இவனமாய் நாம் பார்க்கிறோம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். வேர்களில் பரிசுத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேர்களில் பரிசுத்தம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்குமா? ஒரு விதை விதைக்கும் பொழுது அந்த விதையில வேறு முளைத்து எழும்பும். அந்த வேறு கீழே போய்கொண்டே இருக்கும். ஆணி வேரா இருக்கும், அகல வேரா இருக்கும். ஆகவே வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். பாருங்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறோம், வேதத்துல படிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு கனி, உங்களை ருசித்து பார்க்க முடியுமா? நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க செய்யற கிரியையினால நீங்க யாரு தெரியும். ஒரு பால் முழுவதும் வெண்மையா இருக்கிறது, அதுல ஒரே ஒரு சொட்டு ஒரு கருப்பா ஒரு அழுக்கு போனா அந்த பால் முழுவதும் நிறம் மாறிவிடும், குணம் மாறிவிடும், சுவை மாறிவிடும், கடைசியா பால் திருந்துவிடும். ஒரே ஒரு சொட்டு. நீ வாழ்க்கையில 99% பர்ஃபெக்டா இருந்து ஒரே ஒரு சின்ன தவறு பண்ணும்போது உன்னுடைய இமேஜ் முழுவதும் ஸ்பாயில் ஆகுது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சல் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. அந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். கொய்யா மரத்துல மாங்காய் வராது, மாங்காய் மரத்துல கொய்யா வராது. அத்தி மரத்துல 14 பார்க்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும், எல்லாருக்கிட்டையும். கோயம்புத்தூருக்கு போகும்போது ரசிகர் பட்டாளம் கூட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. யாரு அது? ரசிகர் பட்டாளம். இன்னைக்கு ஊழியக்காரன் அந்த மாதிரி ஸ்டைல கொண்டு போயிடுறான். ஏன்னா காம்படிஷன் அவர் தானே அவங்களுக்குலாம். பரிசுத்தம் உள்ள தேவன் கிடையாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவர் தான் நமக்கு ரோல் மாடல். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நீ யாரை பார்க்கணும், யாரை ஃபாலோ பண்ணணும், யாருக்கு பிரகாரம் நடக்கணும்? ஆண்டவர் பிரகாரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேக்கு முன்பாக இந்த வனாந்தரத்துல அந்த செடியானது எரிந்து கொண்டே இருக்கிறது. மோசே ஆச்சரியத்தோடு பார்க்கிறார், என்ன ஒரு பச்சை செடி எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. என்று கிட்ட வரும்போது, மோசே நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி போடு அப்படின்னு சொன்னாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆராதிக்கிற நாம ஜேம்ஸ் திருச்சபையில பிஷப் அப்பா தயானந்தன் ஐயா திருச்சபையில ஐயாவுடைய மருமகன் ஐசக் கண்ணன் 8 கிலோமீட்டர் நடந்தாராம். சிலுவையை சுமந்து கொண்டு சுசேஷ பவனியாக போனாங்க. நாம ஒரு 3.25 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம். பாருங்க, 8 கிலோமீட்டர். ஐயோ எப்பா, நான் பார்க்கும் போதே எனக்கு
ரொம்ப எப்படிதான் நடந்தாரு, எப்படி பண்ணாரு என்னன்னு தெரியல. அதுல வேற சில நேரத்துல சவுக்கடி வேற, அந்த சிலுவை வேற சுமந்துட்டு போனோம். நம்ம ஆண்டவருக்காக எதையாயிரம் ஒன்று செய்து முடிக்கணுங்க. கர்த்தருக்காக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல. யாரு பார்க்கிறா, யாரு கேட்கிறா, யார் என்ன கேள்வி கேட்க முடியும், தான் நினைச்சது நடத்தணும் அப்படின்னு எண்ணங்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. சங்கீதம் 110:3 பார்க்கிறோம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவருமாய் இருப்பார்கள். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவருமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். எவ்வனம் என்று சொல்லும் போது யூத். அல்லேலூயா. விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். நீங்க அந்த விடியற்கால பனி காலத்துல போய் பாத்தீங்கன்னா அழகா முத்து மாதிரி அழகா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அப்படியே அழகா தூய்மைனா தூய்மை பார்க்கும் போது அழகா இருக்கும். அந்த ஊட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே பனி இறங்கி இருக்கும். இதே புல்தரைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்துல அப்படியே அழகா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் எவ்வன ஜனம் கொண்டு போய் சேர்ப்பார். பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் தான் அந்த பரிசுத்தம் உள்ள இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ரோமர் 3:23 பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ. நீ பாவம் செய்வோயானால், பாவம் செய்திருப்பாயானால், இனியும் பாவம் செய்வேயானால், நீ பாவம் செஞ்ச ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, இப்பயோ நீ பாவம் செஞ்சு கொண்டே இருக்க, இன்னும் நீ மன்னிப்பு கேட்கிறனா கஷ்டம். இனியோ நீ பாவம் செய்வேயானால் இல்ல 17 படிங்களேன். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்ததும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படுந்தீங்கன்னா உண்மையிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்கார வார்த்தைக்கு யாராச்சும் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறீங்களா? ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை தான் போதிக்கிறார், அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நீங்க முன்னே எப்படி இருந்தீங்க? பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்ப எப்படி, எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? பாவத்தில் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி கொண்டிருக்கிறோம். யாருக்குமே தலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் ஸ்கிரீன் போட்டு காட்டுவார். நான் ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். அப்ப இன்னாருடைய மனைவி, நீ செஞ்ச காரியத்துக்கு வெக்கமா இல்ல? துணிகர பாவங்களை செய்யற வெக்கமா இல்ல? இப்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தின் சம்பளம் மரணம்.
இது வேற ஏதாச்சும் மறைவு இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதான். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி வந்துட்டீங்க. நீ மீறி திரும்பிய பாவம் செய்வாயானால் பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆமென். நீங்க பாவத்துக்கு அடிமையானதுனால உங்களுக்கு என்ன? நீங்க தேவனுக்கு அடிமையானதுனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்க தேவனுக்கு அடிமையாகணும். இன்னும் நீங்க தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கலாம். என்ன அர்த்தம்? அடிமை என்ன தெரியுமா? எஜமான் சொல்றது அப்படியே செய்யணும், உங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. வார்த்தைகள் சத்தியம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் உள்ளுக்குள்ள ஊடுருவி பாய்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தம் கொடுக்கிற ஆண்டவரே கனிகளா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நீதிக்கு அடிமைகளா எங்களை மாற்றுங்கப்பா. சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தாவ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே. அதே போல கர்த்தாவே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உம்மைய கர்த்தாவாண்டவரே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நாங்கள் அடிமைகளா இருக்கும்படியாக எங்களை மாற்றுங்கப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, அடிமையை மாற்றுங்க. என்னோடு நீங்க பேசுனீங்க, சபையாரோடு பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. தகப்பனே தகப்பனே ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம்ப்பா. அந்த மரணம் வேண்டாம் ஆண்டவரே, பாவம் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தா பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் அடிமைகளாய், நீதிக்கு அடிமைகளாய் எங்களை மாற்றி நித்திய ஜீவனுக்குள்ள எங்களை பிரவேசிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அடிமைக்கும் ஆண்டவரே சபைய மக்களுக்கும் நீர் கட்டளமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு அதிலிருந்து ஒரு மாற்றத்தையோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உடைய தாசனை கர்த்தாவே ஆண்டவரை கொண்டு பேசுனீங்க. இன்னும் பல ஆயிரங்களுக்கு உடைய மகனை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி நன்றி நன்றி. அநேக திருச்சபைகளிலே ஆத்துமாக்களை கொண்டு வரணுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.